ஹாய் குட்டீஸ். இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் வாங்க. மாணவர்கள் காலை வழக்கம் போல் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றனர். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆழ்ந்து உரையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் உரையாடலை இங்கே காண்போம். மணி, அடுத்த வாரம் குடியரசு தினம் வரப்போகுது, உனக்கு தெரியுமா? அதற்கு மணி, ஓ தெரியுமே, அன்றைக்கு நம்ம பள்ளியில தேசிய கொடி ஏற்றி இனிப்பு தருவாங்க தானே? அதற்கு நிலா சிரித்துக்கொண்டே, ஆமா ஆமா, ஆனால் குடியரசு தினம் ஏன் கொண்டாடுறோம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது நிலா. மலர், உனக்கு தெரியுமா என்று மலரிடம் கேட்டாள். அதற்கு மலர், எனக்கும் தெரியாது நிலா என்றாள். சரி, நமக்கு முதல் பாட வேலை வரலாறு. ஆசிரியை வந்ததும் அவர்களிடம் கேட்கலாம். சரியான யோசனை நிலா என்றனர் மற்ற இருவர். ஆசிரியை வருவதை பார்த்ததும் அனைவரும் வகுப்பறைக்கு சென்றனர். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆமா, நான் வரும்போது நிலா, மலர், மணி ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதற்கு நிலா, நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம்னு பேசிட்டு இருந்தோம் மேம். ஆனா எங்களுக்கு காரணம் தெரியல, நீங்க எங்களுக்கு விளக்க முடியுமா என்று நிலா கேட்டாள். அதற்கு ஆசிரியை, நல்ல கேள்வி நிலா, இப்போ நாம அதை பத்தி பார்க்கலாம். குடியரசு தினம் இந்தியாவிற்கு ஒரு சிறப்பு நாள். நமது நாடு அதன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாளை கொண்டாடும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது. நிலா கையை உயர்த்துகிறார். மேம், அரசியலமைப்பு என்றால் என்ன? நீண்ட காலத்திற்கு முன்பு நம் நாடு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற போராடியது. சுதந்திரம் பெற்ற பிறகு நமது தலைவர்கள் தேசத்திற்கான ஒரு விதி புத்தகத்தை, அதாவது ரூல் புக், அரசியலமைப்பை உருவாக்க முடிவு செய்தனர். அரசியலமைப்பு என்பது வாக்குறுதிகளின் தொகுப்பு போன்றது. அது நமக்கு உரிமைகள், சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை உறுதியளிக்கிறது. இந்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்துவதுதான் குடியரசு தினம். ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்தியா அதிகாரப்பூர்வமாக குடியரசாக மாறியது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதியில் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். மாணவர்களே, நாம் குடியரசு தினத்தை வெறும் கொண்டாட்டமாக மட்டும் கருதாமல் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் அதனுடன் வரும் பொறுப்புகளையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியை கூறினார்கள். குடியரசு தினத்தன்று கொடியேற்றம், அணிவகுப்பு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கு நாடு முழுவதும் மக்கள் ஒன்று கூடுவார்கள். வேற்றுமையில் நமது ஒற்றுமையை கொண்டாடும் நாள் இது. நிலாவும் மற்ற மாணவர்களும் பாடத்தை உள்வாங்கிய போது ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் அதன் மதிப்புகளையும் ஒற்றுமையையும் கொண்டாடும் நாட்டின் ஓர் பகுதியாக இருப்பதில் பெருமிதம் கொண்டார்கள். என்ன குட்டீஸ், அந்த மாணவர்களுக்கு புரிந்த மாதிரியே குடியரசு தினம் நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிந்திருக்கும். நன்றி.